அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவுல பார்க்கலாம். லக்ஷ்மி மதி வீட்டுக்கு வந்தாளா இல்லையான்னு சொல்லிட்டு வழிய வழிய பார்த்துட்டு இருக்காங்க. மலருக்கா ஒரு பக்கம் ஒரே வருத்தமா இருக்கு. ரேவதி சொன்னதுனாலதான் மதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. மதி போய் அங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளோ, ரேவதிக்கு போன் பண்ணாலும் ரேவதி எடுக்க மாட்டேன்றா. மதி அங்க போய் என்ன பண்ணாலும் தெரியலையேன்னு சொல்லிட்டு மலர் யோசிச்சுட்டே இருக்காங்க. மலரு, உண்மையை சொல்லு, உனக்கு மதி எங்க போனா வந்தான்றது எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேக்குறாங்க. அத்தை, எனக்கு எதுவும் தெரியாத அத்தை, தெரிஞ்சா நீங்க கேட்டப்பே சொல்லாம இருந்திருப்பேனா? கண்டிப்பா எனக்கு தெரியாததுன்னு சொல்லிட்டு மலர் பேசிட்டு இருக்கும் போதே மதி ரொம்பவே கோபமா வராங்க. நில்லு, என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போற, திறந்த வீட்டுல ஏதோ போகுமாமே, அந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மதி இங்க பாருங்க, நான் ரொம்பவே மூட் அவுட்ல இருக்க, தயவு செஞ்சு இப்ப எதுவும் என்ன பேச வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு மதி கோபமா இருக்காங்க. மலர் மதி, நீ போ, முதல்ல தண்ணி குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுன்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி என்ன மலரு, அவளை என்கிட்ட இருந்து தப்பிக்க வைக்க பாக்குறியா? அவ எங்க போனா, எதுக்காக கோவமா இருக்கா, என்ன விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. கரெக்டா நம்ம தங்கராஜோட அம்மா லக்ஷ்மிக்கு போன் பண்றாங்க. சொல்லுங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? என்ன திடீர்னு போன் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது, திடீர்னு போன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுடைய மருமக என் பையனை எப்படி எல்லாம் பேசினா தெரியுமா? பேர் சொல்லி கூப்பிடுறா, அவ இஷ்டத்துக்கு கண்டபடி எல்லாம் பேசிட்டு போறா, அவ இஷ்டத்துக்கு எப்படி எல்லாம் பேசிட்டு போறா. என் பையனை பார்த்தா ஊர் உலகமே நடுங்கும், அப்படிப்பட்டவனை மரியாதை குறைவா பேசிட்டு போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தங்கராஜனோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் லக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க? அப்ப இப்போ வந்தது அதுக்காக தான் வந்தலாம், மாப்பிள்ளையா அப்படி என்ன பேசினான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் நானே சொல்லட்டுமா? உன் மருமக அங்கதானே இருக்கா, உன் மருமகளை கேளு. இனி என்னுடைய பையன் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா, உங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் என் பையன் மூக்க கூட நுழைக்க மாட்டான்னு சொல்லிட்டு கோவமா திட்டிட்டு போனை வச்சிடறாங்க. உடனே மதி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மாப்பிள்ளையை பார்த்து எத்தனை பேர் எப்படி எல்லாம் பயப்படுறாரு, அவரை கண்டபடி பேசிட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா முறையும் நீங்க தானே உங்க பையனுக்கு போன் பண்ணுவீங்க, இப்ப நான் உங்க பையனுக்கு போன் பண்ணி அவரை வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மதி சுரேஷ்க்கு போன் பண்றாங்க. சுரேஷ் வேலையில இருக்காங்க. மதியோட போனை பார்த்ததும் சுரேஷால நம்ப முடியல. என்ன இது, நிஜமாவே இவதான் போன் பண்ணிருக்கலாம், என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. உடனே போன் அட்டன் பண்ணி, என்ன விஷயம் சொல்லு, தெரியாம இது போன் பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், இப்பவே வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. உடனே சுரேஷ், என்னாச்சு, அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு முடியாம போயிடுச்சா சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு வேலை இருந்தா வேலையை முடிச்சுட்டு வாங்க, வேலை இல்லைன்னா கிளம்பி வாங்கன்னு சொன்னதும் உடனே சுரேஷ் என்னாச்சு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதறிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் லக்ஷ்மி ஏண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கா உன் பொண்டாட்டி, மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு கண்டபடி பேசியிருக்கா, சம்மந்தி போன் பண்ணி அப்படி வருத்தப்பட்டு பேசுறாங்க, அந்த அளவுக்கு இவளுக்கு என்னடா கோவம், அவ பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தா திடீர்னு பொடிவி மாத்திக்கிட்டு பத்திரக்காளி மாதிரி கண்ணை உருட்டிக்கிட்டு போனா. இந்த விஷயம் மலருக்கும் தெரியும், ஆனா மலரும் சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் மதி கிட்ட போயிட்டு, என்னாச்சு, எதுக்காக போன் பண்ணி இவ்வளவு அர்ஜென்ட்டா வர சொன்ன சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உங்க மாமா பண்ண வேலை உங்களுக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு மதி கேக்குறாங்க. சுரேஷுக்கு ஒண்ணுமே புரியறதில்ல. என்ன சொல்ற, என் மாமா பண்ண வேலை எனக்கு தெரியுமா, என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மலர் சுரேஷ், மதியோட வேலை போனதுக்கு காரணம் யாரு தெரியுமா? தங்கராஜ் அண்ணன் தான், அவர் தான் வேலை போறதுக்கு காரணம்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே லக்ஷ்மியில இருந்து சுரேஷ்க்கும் ஷாக்கிங்கா தான் இருக்கு. சுரேஷ் அப்ப மூட் அவுட்ல இருந்ததுனால தங்கராஜ் என்ன சொன்னா வந்தாங்கன்றத காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. அதை யோசிச்சு பார்த்துட்டு, மாமா நம்ம கிட்ட அந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணாரு, ஆனா நம்ம அதுக்கு ஓகே கூட சொல்லலையே, மாமா ஏன் இப்படி பண்ணணும், இவளுக்கு வேற உண்மை தெரிஞ்சிருச்சு, இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு சொல்லிட்டு சுரேஷ் யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அதுக்கு லக்ஷ்மி மாப்பிள்ளை பண்ணது சரிதானே, வேலை இருக்கிற திமிருல தானே, புருஷன்கிட்டயும் அடங்கிட்டு இல்லாம குடும்பத்துக்கிட்டையும் அடங்கிட்டு இல்லாம உன் இஷ்டத்துக்கு ஆடன, உன் இஷ்டத்தை ஆட்டத்தை அடக்கணுன்றதுக்காக மாப்பிள்ளை இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி லக்ஷ்மி சொன்னதும் மதிக்கு பயங்கரமா கோபம் வருது. என்னுடைய கெரியர், என்னுடைய ஆம்பிஷன் எல்லாமே நான் ப்ரொஃபஸர் ஆகி என்னுடைய வேலையை பெர்மனன்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அதை இந்த அளவுக்கு நீங்க கேஷுவலா பேசுறீங்க, இது என்னால எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, இதுல மாப்பிள்ளை செஞ்ச வேலை சரின்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு மதி கோவப்பட. உடனே ராகவன், ஐயா கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டு தூங்க முடியுதா, இந்த வீட்டுல எப்ப பாரு சண்டை சலசலப்பு,
லக்ஷ்மி என்னதான் பிரச்சனை, உன் உள்ளோட வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏங்க பிரச்சனை நான் கிடையாதுங்க, இந்த வீட்டுக்கு இவ எப்ப வந்தாலும் அப்பத்துல இருந்து நம்ம வீட்டுல பிரச்சனைக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இப்ப மாப்பிள்ளைய போய் கண்டபடி பேசிட்டு வந்திருக்கான். மாப்பிள்ள நம்ம குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ணிருக்காரு, அது தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. உடனே மலர் வந்து, மாமா என்னதான் இருந்தாலும் தங்கராஜன் அப்படி பண்ணிருக்க கூடாது, மதியோட வேலை போனதுக்கு காரணமே தங்கராஜன் தான். அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபுளுன்ஸை வச்சு மதியோட வேலையை பறிச்சிருக்காரு. அது தெரிஞ்சதும் மதியால தாங்கிக்க முடியலன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. உடனே ராகவனுக்கு என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை இப்படி பண்ணிருக்க கூடாது, மாப்பிள்ளை பண்ணது தப்புதான் சொன்னதும், லக்ஷ்மி ஏங்க நம்ம மாப்பிள்ளை போய் தப்பு பண்ணுவாரா? என்ன லக்ஷ்மி, மாப்பிள்ளையே இருந்தாலும் தப்பு பண்ணது தப்புதான். இங்க பாரு, அவ வேலைக்கு போறது வேலைக்கு போகாம நிக்கிறது இது எல்லாமே அவளுடைய விருப்பம். நம்ம அதை பத்தி ஏதாவது கேட்டோமா? இல்ல, அவ பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா சொல்லுன்னு சொல்லிட்டு ராகவன் கேக்குறாங்க. உடனே லக்ஷ்மிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே புரியல. மலர் வந்து நேரா சுரேஷ் கிட்ட வந்து, சுரேஷ் உன்னுடைய வேலை போனப்ப நீ எந்த அளவுக்கு வருத்தப்பட்ட? ஆமா, நீ என்னுடைய மனசு என்கிட்ட இல்ல அப்படி எப்படி இருந்தது தெரியுமா, பயங்கர டிப்ரெஷன் ஆன. அதே நிலைமையதான் மதி பத்தி நினைச்சு பாரு. நீனா கூட தப்பு பண்ண, ஆனா மதி எந்த தப்புமே பண்ணல. உனக்கு கல்யாணம் பண்ணதை தவிர அவ வேற என்னடா தப்பு பண்ணா? அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை தேவையா? 1000 தான் இருந்தாலும் உன் மாமா பேச்சை கேட்டுட்டு நீ இதுக்கு ஒத்துருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அண்ணி சத்தியமா சொல்றேன், இந்த விஷயம் எனக்கு தெரியாது. மாமா இத பத்தி என்கிட்ட பேசினாரு. அப்ப எனக்கும் மதியக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால மாமா சொன்னது என் காதுல கூட விடல. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றாங்க. இதை கேட்டதும் மதி, நீங்க எல்லாருமே தப்பிச்சுக்கலாம், நான் வந்து கண்டிப்பா என்னுடைய வேலையில நான் சாதிச்சே காட்டுவேன். உங்களுடைய மாமா மிஞ்சு போனா எத்தனை வேலை என்கிட்ட இருந்து பறிக்க முடியும் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எந்த காலேஜ்னாலும் நான் படிச்சு கண்டிப்பா என்னுடைய வேலையை பர்மனன்ட் ஆக்கல, என் பேரு மதி கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமா மதி அங்கிருந்து போறாங்க. சுரேஷ்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. உடனே மலர் வந்து, இங்க பாரு, தயவு செஞ்சு மதி கிட்ட போயிட்டு கொஞ்சம் பொறுமையா பேசி அவளை சமாதானப்படுத்து. பண்ண தப்ப எல்லாமே உன் மாமா பண்ணிருக்காரு, அந்த தப்பை சரிப்படுத்த வேண்டியது உன்னுடைய கடமை சுரேஷ். நீ புருஷனா போயிட்டு அவகிட்ட சமாதானப்படுத்துன்னு சொல்லி மலர் அனுப்பி வைக்கிறாங்க. சுரேஷ் போயிட்டு மதியோட கோவத்தை சமாதானப்படுத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.